பாபு இடைக்கையில் தாடையை தடவி என்று முணங்கி யோசிக்க ஆரம்பித்தான். என்ன பாபு இப்படி யோசிக்கிற? உன்னோட திட்டம் நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வருமான்னு யோசிக்கிறேன். ஏன் வராது? முதல்ல இந்த கல்யாணத்துக்கு அகல்யா ஒத்துக்குவாளா? நீயும் நானும் எடுத்து சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவா. அவ ஒத்துக்கலைன்னா, இதோ பார் பாபு, அவளுக்கு இந்த சினிமா தொழில் பிடிக்கல. இப்படி கல்யாண வாய்ப்பு வந்தா வேண்டாம்னு சொல்லிடுவாளா என்ன? இந்த விஷயத்த நீயும் நானும் பேசி பயனில்லை. அகல்யாவையும் வச்சுக்கிட்டு தான் பேசணும். இன்னைக்கு ராத்திரி பேசிடலாம். அகல்யா முகத்தை சுழித்தாள். என்னது, நொண்டி மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதோ பாருங்க நாகராஜ் அண்ணே, நான் சினிமாக்காரி தான், உடம்பால் பல தடவை கெட்டு போனவள் தான். ஆனாலும் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உருப்படியாக இருக்க வேண்டாமா? எனக்கு வரப்போற புருஷனுக்கு கையும் காலும் ஒழுங்கா இருக்கணும்னு என் மனசுல ஆசை இருக்காதா? சாத்தி இருந்த அரைக்கதவை நாகராஜ் ஒரு தடவை பார்த்துவிட்டு அகல்யாவிடம் திரும்பினான். அகல்யா, இதெல்லாம் ஒரு நாடகம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த நொண்டி ராஜசேகரன் பேருக்கு தான் உனக்கு புருஷன். நீ இப்பவும் விரும்பிட்டு இருக்கிற பாபு தான் எப்பவும் உனக்கு புருஷன். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பாபு தலையாட்டினான். ஆமா அகல்யா, அந்த நொண்டி ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பல கோடிக்கு நீ சொந்தக்காரி. ஒரு 3 மாச காலம் அவனோடு குடும்பம் நடத்து போதும். அதுக்கப்புறம் அவனை முடிச்சிடலாம். ஆளை தீர்த்து கட்டினா போலீஸுக்கு தெரியாம போயிடுமா? போலீஸ் சந்தேகப்படாதபடி ஆளை தீர்த்து கட்டுறதுக்கு அம்சமான திட்டங்கள் கைவசம் இருக்கு. அந்த சின்ன பொண்ணு கோழி குஞ்ச பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அதை நசுக்கிடலாம். நாகராஜ் அண்ணே, நீங்க பேசுறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? நாங்க இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்னு கேக்குறேன். இதோ பாரு அகல்யா, இந்த சினிமா உலகை நம்பிக்கிட்டு இருந்தா நாம என்னைக்குமே மேல வர முடியாது. அண்ணே, அந்த நொண்டி ஆசாமி எப்பேற்பட்டவர்னு தெரியலையே. நானும் பாபுவும் அவனை பற்றி விசாரிச்சு பார்த்துட்டோம். ஆசாமி நல்ல ஆள். பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருந்தானாம். பைத்தியம் பிடிச்ச அந்த குழந்தையை என்னால் சமாளிக்க முடியுமா? குழந்தைக்கு பைத்தியம் இல்லை அகல்யா, ஒரு மனப்பிரமைதான். அது அம்மான்னு உன்கிட்ட ஓடி வரும்போது மூஞ்சியை கொஞ்சம் சிரிச்சா மாதிரி வச்சுக்கிட்டா போதும். அப்பப்போ 2 வார்த்தை பேசு. பாபு குறுக்கிட்டான். நீ ஒன்றையும் யோசிக்காதே அகல்யா, பேசாம அந்த ஆளுக்கு கழுத்தை நீட்டிடு. அகல்யா பயத்தோடு எச்சில் விழுங்கினாள். உங்க 2 பேரையும் நம்பிதான் இந்த காரியத்தில் இறங்குறேன். டாக்டர் கிட்ட முடிவை சொல்லிடலாமா? தொலைபேசி அலறி வெறுமன கண்மூடி படுத்திருந்த ராஜசேகரனை உசுப்பியது. அவசரமாய் எடுத்தான். ஹலோ ராஜசேகரன், நான் கவுடா. சொல்லுங்க டாக்டர். அந்த பெண் அகல்யா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. ஏதாவது நிபந்தனை சொன்னாலா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம கதை மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க.